அகிலாண்ட கோடிக்கும் பிரம்மாண்ட நாயகனாம் சிவகாம சுந்தரி உடனாய ஞானமா ஆனந்த நடராஜ பெருமானுடைய அளப்பெரும் கருணையினாலே அடியார் பெருமக்களாகிய உங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய பெரு வாய்ப்பு பெற்றமைக்கு பெருமானுடைய திருவடிகளை நெஞ்சிலே போட்டு சிரிக்கின்றேன். இந்த அமைப்பினை வழிநடத்தக்கூடிய தலைமையிலே இருந்து செயல்படக்கூடிய குருமகா சன்னிதானம் அவர்களுடைய திருவடிகளை திசை நோக்கி தொழுது இந்த அறநருள் என்கின்ற அமைப்பை உலகமெல்லாம் ஒலிக்கக்கூடிய அளவிலே செயல்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய லண்டன் வாழ் சாமி தண்டபாணி ஐயா அவருடைய திருவடிகளை வணங்கி அவருக்கு தோளோடு தோள் என்று உறுதுணையாக இருந்து இந்த நிகழ்ச்சிகளை திறம்பட நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அனைவருடைய திருவடிகளையும் வணங்கி வந்திருக்கக்கூடிய பெருமக்கள், அன்பர்கள், அடியார் பெருமக்கள், இங்கே சித்தாந்த பயணிக்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் நிர்வாகிகள் அனைவருடைய திருவடிகளையும் வணங்கி என்னுடைய வாழ்த்துதலையும் வணக்கத்திலையும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 11வது நாள் விழாவிலே ஐயடிகள் காடவர்களுடைய பிரபந்தங்களை பற்றி ஒரு சில கருத்துக்களை நாம் இன்றைக்கு பகிர்ந்து கொள்ளலாம். இதை பற்றி பேச வேண்டும் என்று பெரும் விருப்பத்தினை நம்முடைய லண்டன் ஐயா அவர்கள் அடியனுக்கு தெரிவித்தார்கள். இது ஏற்கனவே வேற ஒன்றுக்காக எழுதப்பட்ட ஒரு நூல், ஒரு கட்டுரை. அதில் சில மாற்றங்கள் செய்து அப்படியே இந்த நூலை இங்கே உருவாக்க முடிந்தது. இதுவும் இவருடைய திருவருள் தான். இந்த நூலினை ஐயா அவருடைய அறம் பணிக்காக அவர் தன்னை வாழ்நாள் முழுவதும் ஈடுபடுத்திக் கொண்ட ஒரு நிலைக்கு அவரை வாழ்த்தி இந்த நூலை அவருக்கு காணிக்கையாக்கினார். அரணருள் வாழ் லண்டன் வாழ் சாமி தண்டபாணி திறனருள்மிக்க நற்றம்மல் வரந்தரு தெய்வ திருமுறை பண்டிசை வேந்தரே ஒய்வரியாகவும் சுடரே வாழி வாழி வாழி. ஐயா அவர்கள் இலக்கண இலக்கியத்திலே பெயர் போனவர்கள். இந்த பாடலை பார்த்த உடனே ஒரு சிறு திட்டத்தை சொன்னார்கள். எழுதுவதிலே சிலது அப்படித்தான் அமைந்து விடுகிறது. இருந்தாலும் ஐயாவுடைய அந்த இலக்கண நுண்ணறிவையும் அவருடைய அந்த ஞானத்தையும் நினைந்து நான் மிகவும் வியந்துவிட்டேன். அடுத்ததாக திருமுறையே செய்வதற்கர் மூலம் தென்தமிழின் தேர்வாகும் திருமுறையே கையிலையன் சிவபெருமான் செவிமடுத்த செந்தமிழ் வேதம் திருமுறையே நடராசன் கரம் பிறந்த எழுதிய அழகிய திருமூலம் நடராசன் எழுதிய அருள் தெய்வ மூலம் திருமுறையே சொர்க்கேசன் மதிமறிவாய் மறந்தருளும் சிறப்பின்றாமல். அப்படிப்பட்ட இந்த அருமையான திருமுறைகளிலே ஒன்றுதான் நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கக்கூடிய இந்த ஐயடிகள் காணவும் அருளி செய்த கேத்திர திருவெண்பா என்கின்ற அந்த நூல். சேத்திர திருவெண்பா என்கின்ற நூல் இதை பற்றி முன்னாடி ஒரு செய்தி உங்களுக்கு சொல்ல வேண்டும். இன்றைக்கு அறிவியலாளர்கள்லாம் வெவ்வேறு நிலைகளிலே தங்களுடைய ஆய்வுகளை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது நம்முடைய சைவ சித்தாந்திகள், குறிப்பாக நம்முடைய மெய்கண்ட நாயனார் அவர்கள் அவர் நம்மள் அதிகம் அவைபோவினமில் போட்டியிலேயே ஒடுங்கி மனத்தோடுதான் அந்தமாதியம் பண்ணப்படுவர் என்று மிக அருமையாக அந்த தொடக்கத்தை கூறுகின்றார்கள். இன்றைக்கு ஜெனோம் என்று சொல்லக்கூடிய ஜீன் வரையில் அவருடைய ஆராய்ச்சிகள் தொடர்பு கொண்டிருக்கின்றன. ஆனாலும் அவர்கள் மாயா என்கிற தனுவினுள் ஆன்மா என்பார். மெய்கண்டார் மாயா என்கிற தனுவினுள் ஆன்மா. இந்த உடம்பிலே ஆன்மா இருந்து செயல்படுகிறது. கருவிகரனை வைத்துக் கொண்டு இன்னைக்கு ரோபோவும் அதெல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸில் உள்ள ரோபோ அதெல்லாம் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றது. இதை நாம் எண்ணி பார்க்கின்ற பொழுது செய்வினையும் செய்வானும் அதன் பயனும் அதை அழிப்பானும் சைவ நிதிக்கு இல்லாமல் வேற எந்த நிதிக்கு இல்லைங்கிறார்.
இப்படி பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த மெய்யியல் உணர்வை அறிந்து அதனுடைய உண்மைத்தன்மைகளை விளக்கி பல செய்திகளை சொல்லியிருக்கின்றார்கள். இன்றைக்கு இந்த க்ஷேத்திர வெண்பா என்கின்ற இதை பார்க்கின்ற போது, க்ஷேத்திரம் என்பது ஒரு அமைப்பு, அதாவது வடமொழியிலே ஒரு இடம் என்று சொல்வார்கள். வடமொழியிலே இதை இடம் என்று சொல்வார்கள். இந்த இடம் என்ன பொருள்னா துய்ப்பகம் என்று சொல்வார்கள். துய்ப்பகம் அல்லது தெய்வ துய்ப்பகம் என்று சொல்வார்கள். அதை இன்னும் தெளிவாக சொன்னால் திருவூர் என்று சொல்லலாம். துய்யகம், தெய்வ துய்யகம், திருவூர் என்று சொல்லலாம். இறைவன் தன்னை வெளிப்படுத்துகிறான் சில காரண காரியங்களுக்காக. அப்படி தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளக்கூடிய இடங்கள் எல்லாம் தளம் என்றால் அதுதான் துய்யகம் என்பது. தளம் என்பது வடமொழிக்கு ஸ்தலம் ஆகி மறுபடியும் தமிழில் தளம் என்று வந்தது. தளம் என்பது இறைவன் நிற்கின்ற களம். அந்த களத்திலே பல இடங்களிலே மக்களின் பொருட்டு இந்த மாதவம் செய்த தென்திசை வாழக்கூடிய மக்களுக்காக அவன் இங்கே எழுந்தருளி பல அருளாளர்கள் எல்லாம் நமக்கு அளித்து இந்த வாழ்வின் நெறிமுறைகள் எல்லாம் விளக்கி பல செய்திகளை சொல்லியிருக்கின்றனர். இந்த திருவெண்பா என்பது தமிழிலே 4 பாக்கள் உள்ள ஆசிரியப்பா, வச்சிப்பா, கலிப்பா, வெண்பா, இந்த 4 வகை செய்திகளில் ஒன்றுதான் இந்த வெண்பா என்பது. இந்த வெண்பாவை இயற்றிய நம்முடைய இந்த நாயன்மார் ஐயடிகள் காணவர்களும் சோழ வழியில் வந்த பல்லவரசர். சுமார் இன்றைக்கு 1555 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு பேரரசர். இந்த அரசர் தன்னுடைய அரசை மிக அருமையாக ஆண்டார். ஆண்டது எப்படி ஆண்டார் என்றால், மாநில காவலனாவான் மண்ணுயிர் காக்கும் காலை யார் தனக்கு இடையூறு தந்தால் தன் பரிசனத்தால் மூலமிகு கல்வர் படைத்த பகைத்தினத்தால் கல்வரால் உயிரிழந்தால் ஆரவன் 5 தீர்த்த அறங்காப்பாளர் என்று சேக்கரார் பாடுகிறார். அந்த வகையிலே ஒரு அருமையான நாட்டை ஆண்டவர், அறத்தோடு ஆண்டவர், மக்களுக்கு பல நன்மைகளை செய்தவர். அவர் இந்த அரச வாழ்வை, அரச போகத்தை, அரச பாரத்தை ஒரு கடும் பாரமாக உணர்ந்து அதை விட்டு வெளியிலே வர விரும்புகிறார். வெளியிலே வர விரும்புவதற்கு காரணம் என்ன என்று கேட்டால், இறைப்பணி செய்வதிலே தான் அவருக்கு அதிக ஆர்வம். அந்த இறைப்பணி செய்வதிலே உள்ள ஆனந்தம், அந்த பேரின்பம் மற்ற எதிலும் இல்லை என்பதனால் தன்னுடைய மகனிடம் அந்த அரசு உண்மையை கொடுத்துவிட்டு அவர் வெளியே வந்து விடுகிறார். வெளியே வந்து திருத்தலங்கள் தோறும் சென்று அங்குள்ள இறைவனை வழிபாடாற்றி போற்றி பாடுகின்றார். அப்படி வழிபாடாற்றி பாடி போற்றுகின்ற நிலையிலே அவர் தன்னெஞ்சுக்கு சொல்வதாக நமக்கெல்லாம் ஒரு செய்தி சொல்கின்றார். இதிலே அருளாளர் என்றால் யார் என்பதை நாம் முதலில் சென்று கொள்ள வேண்டும். இறைவன் அவரை பெற்றவர் அருளாளர். அவர் வியக்கத்தக செயல்களை செய்யக்கூடியவர்கள், இயல்பாக யாரும் செய்ய முடியாததை நடத்தி காட்டக்கூடியவர்கள் தான் அவர்கள். அவர்கள் அவர் செய்வதன் காரணம் என்ன என்று கேட்டால், இறைவனுடைய ஆற்றலை, இறைவனுடைய அருளை மக்களுக்கு எடுத்து காட்டுவதற்காக, ஒரு சான்றுக்காக, in order to prove the existence of God, கடவுளுடைய இருப்பை உலகத்திற்கு உணர்த்துவதற்காக அவர்கள் அதை செய்கிறார். அதிலே கார்லை சொல்லுவான், வயட் என்பது யார் என்று. இப்பொழுதெல்லாம் புலவர்கள் காரியை கற்று காவியம் எழுதுவதை காட்டிலும் வேரியை கொட்டி பிழைப்பதே மேல் என்று பாடுவார். இலக்கணத்தை கற்று பாடல் எழுதுவது என்பது அவ்வளவு சிறப்பாக அமைவதே இல்லை. அது யாமோதிய கல்வியும் எம்மறிவும் தாமே வர வேலவர் தந்ததனால் என்பார். அப்படிதான் அருணகிரிநாதர்
எடுத்துக்கொண்டாலும் சரி, குமரகுரு சாமிகளை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஞானபால் படித்த ஞானசம்பந்தரை எடுத்துக்கொண்டாலும் சரி, பித்தா என்பதுதானே சொன்ன, இல்லை பித்திரென்று பாடு என்று சொன்ன பெருமான் சொன்ன நம்முடைய சுகராக இருந்தாலும் சரி, இறையருளை பெற்றுத்தான் அவர்கள் பாடினார்கள். அதனால தான் இன்றைக்கும் காலத்தில் அழியாமல் இருக்கிறது. அந்த வகையில் ஐயடிகள் காணவர்களும் 54 நாயன்மார்கள் உருவாக இருந்தவர் இந்த கஷேத்திர வெண்பாவை நமக்கு பாடியுள்ளார். இந்த இவர் சொல்லக்கூடிய கருத்து என்ன என்று கேட்டால், வாழ்க்கை நிலையாமை என்று சொல்கின்றார். அது காஞ்சி தமிழில் வரக்கூடியது, காஞ்சி கடையில் வரக்கூடியது. த அன்சர்டனிட்டி ஆஃப் த வேர்ல்ட், அன்சர்டனிட்டி ஆஃப் த ஃபிசிக்கல் பாடி, அன்சர்டனிட்டி ஆஃப் த லைஃப், எல்லாமே அன்சர்டனிட்டி. இந்த நிலையில்லாததிலிருந்து நிலைத்ததை நாம் பெற வேண்டும்ன்றதுதான் அவருடைய நோக்கம். அப்ப என்ன சொல்றாரு, கோயில் கோயிலாக சென்று திருத்தலங்கள் தோறும் சென்று இறைவனை பாடுங்கள், பரவுங்கள், புகழுங்கள், அவன் திருவடி சேருங்கள் என்றெல்லாம் கெஞ்சுகிறார். தன் நெஞ்சுக்கிட்டே தன் நெஞ்சியே கெஞ்சுகிறார். இந்த நெஞ்சம் என்றால் என்ன என்று ஒரு செய்தி வரும். நெஞ்சம் என்றாலும் இதயம் என்றாலும் உள்ளம் என்றாலும் எல்லாமே ரிலேட்டட் டு த பிரெயின் தான். அந்த மூளை என்ற ஒன்றோடு தொடர்புடையதுதான். இலக்கியத்திலே இப்படி பல்வேறு பெயர்களை எல்லாம் அவர் கொடுத்திருக்கின்றார்கள். இந்த இலக்கியத்திலே கொடுக்கப்பட்ட அந்த பெயர் எல்லாமே மூளையோட சம்பந்தப்பட்டது. இந்த மூளை எதனோட சம்பந்தப்பட்டது அப்படின்னா, கொஞ்சம் ஆழமாக பார்த்தால் பிரபஞ்சத்தோடு சம்பந்தப்பட்டது. இப்போ காரில் என்ன சொல்கிறேன், செயலிங் டு பைசாண்டியம் என்கின்ற இதில் 19ஆவது நூற்றாண்டில் நம்ம இறுதியில் ஒரு ஐரிஷ் கவிஞர் அவன் சொல்கிறான், இட்ஸ் நாட் த கண்ட்ரி ஃபார் த வேர்ல்ட் பாடல். ஒரு வயதான காலத்தில் வயதானவர்களுக்கு இது உலகமே இல்லை அப்படிங்கிறான். வாலிப வயதிலே இளைஞர்களெல்லாம் தோளோடு தோல் நின்று ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் அவர்கள் போய் கொண்டிருக்கின்றார்கள். இந்த உலகியல் இன்பத்திலே அவர்கள் நாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த உடல் மூப்படைந்த பிறகு எதுவுமே செய்ய முடியாத நிலையிலே இங்கே வாழ்வதே ஒரு கொடுமையான நிலையாக இருக்கிறது. அப்போ அந்த முதுமை என்பது ஒரு மனிதனை மிகவும் அல்லோலகல்லோலப்படுத்தக்கூடிய ஒன்றுதான். அது அதை சமாளிக்க வேண்டும் என்றால் அதுக்கு ஒரே பிடிப்பு இறைவனுடைய திருவடிகளை பற்றுவது அன்றி வேறு எந்த வழியுமே இல்லை. அதுதான் அவர் சொல்றார். அந்த செயலிங்கும் வைசாண்டியத்தில் என்ன சொல்றாருன்னா, இவர் 1555 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதிய இந்த செய்திகளை 15ஆவது நூற்றாண்டிலே நம்முடைய மெய்கண்டார் சொன்ன செய்திகளை, காலத்தோறும் நம்முடைய சைவ அடியார்கள் அருளாளர்கள் சொன்ன செய்திகளை கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கு கான்ஸ்டான்டினோபிள் என்று சொல்லக்கூடியதான் பைசாண்டியம். அது ஒரு அன்றைக்கு ஒரு புனித நகராக கருதப்பட்டது. அங்கே எல்லாரும் அந்த மீன்களின் மீது, டால்பின் மீன் மீது ஏறி அந்த நகரத்துக்கு செல்கின்றார்கள். அந்த நகரம் ஒரு பொன்னகரம். அங்கே உள்ள மரம் பொன்மரம். அந்த பொன்மர கிளையிலே இருந்து ஒரு பொன் பறவையாக இருந்து பொற்புள்ளாக இருந்து பாட வேண்டும். காலமற்ற காலம், நேற்று இன்று நாளை கரம் கடந்த ஒரு நிலையிலே பாட வேண்டும் என்று தன்னுடைய விருப்பத்தை செய்து சொல்கிறார். என்னென்ன இரவா நிலையை அவர் எதிர்பார்க்கிறார். என்றைக்கும் பசுமையாக இருக்கக்கூடிய ஒரு காலத்தை எதிர்பார்க்கிறார். அங்கே இறைவன் என்கின்ற இறை நெருப்பு எரிந்து கொண்டிருக்கின்றது. இங்கே சென்ற முனிவர்கள் எல்லாம் அதிலே போய் தங்களை புனிதப்படுத்திக் கொள்கிறார்கள் என்று சொல்கின்றார். பைசாண்டியம் செயலிங்கு பைசாண்டியம் என்பது ஒரு 2 பாடல்கள். இதை எதற்காக குறிப்பிடுகிறேன் என்றால், ஐயடிகள் காணவர்களும் நீங்கள் ஒரு கோயிலாக சென்று அங்குள்ள இறைவனை பாடி பரவுங்கள், அவருடைய திருவடியை கோழுங்கள் என்றெல்லாம் ஒன்றுதான் சொல்லிக்கொண்டு வருகின்ற பொழுது, அன்றைக்கு சொன்னதை இன்றைக்கு இவர் சொல்லுகிறார். ஒரு கற்பனை நகரத்திலே, கற்பனை பொன்னகரத்திலே இறைவன் என்கின்ற ஒரு பேரொழி நெருப்பிலே முனிவர்களெல்லாம் தங்களை புனிதப்படுத்திக் கொண்டு அங்கு அமைதியை தேடிக்கொண்டு இருக்கின்ற நிலையிலே தான் ஒரு பொறுப்புள்ளாக மாறி அங்குள்ள பொறுப்பிலே அமர்ந்து பாடிக்கொண்டிருக்க வேண்டும் என்கின்ற தன் விருப்பத்தை சொல்கின்றார். பொறுப்புள்ளாக இருந்து பெருமானை பாடிக்கொண்டிருக்க வேண்டும் என்பது என்னன்னு கேட்டால், இறைவனுடைய திருவடிகளில் இருந்து அவன் புகழை பாடிக்கொண்டிருக்க வேண்டும் என்பதை, அவன் ஆட்டத்தை பாடிக்கொண்டு கேட்டு பார்த்து கொண்டிருக்க வேண்டும். காரைக்காலமாருடைய கருத்தான் வேணும்.
அதே செய்தி தான். அந்த இறைவனுடைய அந்த நிலையை சொல்கின்ற பொழுது இவர் வந்து இந்த நமக்கு கிடைத்ததிலே 24 வெண்பாக்கள் தான் கிடைத்தன. இந்த 24 வெண்பாக்கள் அவர் வந்து மாகாண முறையில் பாடியிருக்கிறார். ஒரு திருத்தலமாக சென்று அங்குள்ள இறைவனை பற்றி பாடியிருக்கின்றார். ஒரு பாடலையும் அவர் சொல்லப்படுகின்ற நிலையாமையை பற்றி சொல்கின்றார். அடுத்தது இறைவன் அது சாக்காடு ஒரு முன்னே நீ இறைவனை கேட்டுவிடு அப்படிங்கிற கருத்து சொல்றார். அடியனுக்கு பெரியவர்கள் சொல்ல கேள்விப்பட்டேன். ஏனென்றால் 1.5 வயதிலே சட்டை பரவாரி அம்மை என்று ஒரு பெரிய அம்மையில தான் பெரிய எம்பரர் இருந்தாங்க. உடல் முழுக்க உருளைக்கிழங்கு போல கொப்பலாம். 1.5 வயது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. இந்த மூச்சு நிற்கணும், அவர் அதை எதிர்பார்த்துருக்காங்க. இப்போ சொல்லுவாங்க 7 ரூபாய் அன்னைக்கு காசெல்லாம் இந்த மயான செலவுக்காக வச்சு. அப்போ ஒருவர் பார்ப்பதற்காக வந்தார். ஒரு அம்பாள் உபாசகர், அம்மன் வழிபடக்கூடியவர். என்ன 2 குடும்பத்துக்கு ஒரு குழந்தையா இருக்கு, இது இப்படி ஆயிடுது என்று அவர் குடும்பம் பார்க்க வந்தவருக்கு இப்படி ஒரு துக்க செய்தி. அவர் அமர்ந்து அம்பாளை வருத்தி பாடுகின்றார். 2 நாள் பாடினார் சொல்லுவாங்க. இந்த 2 நாள் உடனே கண் வழித்து பார்த்ததாக சொல்லி அதன் பிறகு நான் பிடித்ததாக சொல்லி சொல்றாரு. பல நாள் வரைய என் உடம்பு பூரா பிக்மெண்ட் இல்லாமல் இருக்கும், வெள்ளையாக இருக்கும். நிறைய பேர் இதை பார்த்தாலே பயந்துருக்கூடாது, கூட மாட்டாங்க, நான் சொல்லுவாங்க எல்லாம் பக்கத்தில். இது ஏதோ ஒரு வினையின் பயன், அப்படி ஒரு நெருக்கடி. ஏனென்றால் தெரியாத வயதிலே அந்த சாவு என்ன என்பதை பார்த்தனா என்னுடைய இந்த வாழ்க்கையிலே 2-3 முறை அதை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. சொல்லி போயிருக்கோம். இதுதான் யூனிய கிஷ் அதான் சொல்றார். லைஃப் ஆஃப்டர் லைஃப் டாக்டர் ரேமண்ட் மூடி அதுதான் சொல்கிறார். இவருக்கு எல்லாருமே வந்த ஒரு முடிவு கருத்து என்னன்னு கேட்டால் ஆன்மாவுக்கு அழிவில்லை, இல்லவே இல்லை அப்படிங்கிறது தான். இந்த அழிவில்லாத ஆன்மா இந்த உடம்பை விட்டு வெளியில போனால் என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் கேள்வி. ரிசர்ச் இன்னைக்கு தான் நடந்துகிட்டு இருக்கு. அந்த ரிசர்ச் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது சில செய்திகளை வந்து அறிவியல் ஆய்வுகளால் சான்றுகளால் நிரூபிக்கவே முடியாது. பல நிலைகளை உணரத்தான் முடியும். அல்வா தித்திக்கும் நான் சொல்லிக்கிட்டே இருந்தால் எத்தனை பேருக்கு தெரிய போகுது? அவங்கவுங்களும் ஒரு துண்டை எடுத்து வாயில் போட்டால் தான் தித்திக்கிறது என்னன்னு தெரியும். எல்லாமே அப்படி தான். இறை உணர்வு என்பதும் இறையாற்றல் என்பதும் அவர்கள் தங்களுடைய வாழ்விலே நடக்கக்கூடிய நடப்புகளை வைத்துக்கொண்டு தான் கணிக்க முடியும். அதை உணர முடியுமே தவிர பிறருக்கு எடுத்துலாம் காட்ட முடியவே முடியாது. அந்த இறையருளை பெறுவதற்கும் இறைவனை காண வேண்டும் என்பதற்கும் அந்த நிலையிலே செய்ய வேண்டியது என்ன என்று கேட்டால் கடுமையான முயற்சியும் பயிற்சியும் தான் வேணும். அந்த பயிற்சியையும் முயற்சியையும் செய்வதற்காகத்தான் நம்முடைய அருளாளர்கள் நம்ம எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அருளாளர்கள் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற பொழுது நான் இரவில் படுக்கும்போது ஒரு பாடல் பாடுறது எப்பொழுதும். நோயுற்று அடராமல் நொந்து மனம் வாடாமல் பாயில் கிடவாமல் பாவியேன் காயத்தை ஓர் நொடிக்குள் நீக்கியனை ஒன்போர் ஐயா நீன் சீரடி கீழ் வைப்பாய் தெரிந்து. ஏன்னா அந்த இறப்புக்கு முன்னாடி ஐயடிகள் காடோர்கோன் ஒரு பாடலும் சொல்கிறார். அதை பார்த்தாலே இதை தட்டச்சு பண்ணி கொடுத்த அம்மையார் வந்து அலண்டு போயிட்டாங்க. ஒரு சிறு வயது பெண் தான், என்னங்கய்யா வயதில் இப்படிலாம் இருக்கும்னு எல்லாத்தையும் சொல்லியிருக்கீங்களே. நான் சொல்லலாமா? அவர் ஐயடிகள் சொல்லியிருக்கார். அந்த மூப்பு அந்த சாக்காடு ரெண்டும் வருவதற்கு முன்னாடி நீ பெருமானை தேர்ந்தெடுத்துக்கொள், பெருமானிடம் போய் சரணடை. உடலெடுத்த உயிர் ஒரு நாள் உடலை விட்டு போகும், இந்த உடல் அழியும். ஆனால் அந்த உயிர் சென்றடைய வேண்டிய அடுத்த இடம் என்ன என்பதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். இந்த உயிரினுடைய தன்மை என்ன என்று கேட்டால் ஆசைப்படும், நிறைய ஆசைப்படும் இந்த கருவிகரங்களை வைத்துக்கொண்டு. இந்த உயிர் நாம் வந்து செலுத்தணும். இந்த உயிர் அப்படியே மேய ஆரம்பிக்கும், மேலே 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 மேலே. அதற்காக தான் சைவ சித்தாந்தங்கள் நம்ம பயிற்சி கொடுத்து கொண்டு இருக்கின்றோம்.
இந்த தனுக்கரண போன போகங்களெல்லாம் கொடுத்த அந்த இறைவன் என்ன பண்ணுறான், இந்த மனதை அடக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்கிறார். இந்த மனதை அடக்கணும் அப்படிங்கிறது தான். இந்த மனதை அடக்குவது என்பது ஒரு பெரிய பயிற்சி. அது எளிதிலே கிடைக்காது, முடியாது. ரொம்ப வருந்தணும். ஏன்னா வாழ்க்கை நிலையில்லாது என்பதை அறிந்து, வாழ்க்கைக்கு பிறகு உயிருக்கு வேறு ஒரு இடம் உண்டு என்பதை தெரிந்து செய்யக்கூடிய பாவ நல்வினை தீவினைகளுக்கு ஏற்பத்தான் நுகர்ச்சிகள் இருக்கும் என்பதெல்லாம் அறிந்தவர்களால் தான் மேற்கொண்டு இந்த பயிற்சியை தொடர முடியும். இதிலெல்லாம் நம்பிக்கை இல்லாதவர்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. அவர்கள் தன்னுடைய விருப்பம் போல் வாழ்ந்து வேதனைப்பட்டு தான் அவத்தி வருவார்கள். இதில் ஒரு செய்தி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பழைய இலக்கியத்தில் வந்தக்கூடிய செய்தி, பயிற்சியும் முயற்சியும் கைப்பிடி நெய் என்று. இந்த பாடலை பின்னாடி ஒரு 4 பாடலில் உங்களுக்கு விளக்கிடுறேன். அந்த பயிற்சி என்னன்னு கேட்டிங்கன்னா, புதுக்கோட்டை அரசர் அவை, அந்த புதுக்கோட்டை அரசர் அவையில் வடபுலத்திலிருந்து ஒரு மல்யுத்த வீரன் ஒருத்தன் வரான். இந்த வடபுலத்திலிருந்து வந்த அந்த மல்யுத்த வீரன் தன்னுடைய அந்த உடல் திறமை, உடல் வலு எல்லாத்தையும் செஞ்சு காட்டுறான், பயிற்சி செஞ்சு காட்டுறான். இந்த தொடையை தட்டுறது, கையை தட்டுறது, தோளை கட்டுறது, இந்த அண்டர் பெல்ட் அடிக்கிறது, இதெல்லாம் இந்த பைல்வான்கள் செய்யக்கூடிய வேலை. இந்த சாம்பியன் என்று சொல்லிக்கொண்டு எல்லாம் செய்வாங்க. இதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக செஞ்சான். செஞ்சு முடிஞ்ச உடனே அவனை மரியாதை பண்ணணுமே என்று சொல்லி அரசர் இந்த பக்கம் பார்க்க, இங்கே ஒரு பணிப்பெண் ஒரு தட்டில் ஒரு கிழி, பழங்கள், உடைகள் எல்லாம் வச்சு கொண்டு வந்து கொடுத்தாங்க. இது கொண்டு வந்து கொடுத்த உடனே அந்த ஆள் வாங்கி வச்சிட்டார். இதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், ஏனென்றால் இது எனக்கு மரியாதை இல்லை. நான் இங்கே மல்யுத்தம் பயில வேண்டும். இங்கே யாரோடாவது மல்யுத்தம் செய்து நான் வென்றால் இந்த வெகுமதியை ஏற்றுக்கொள்வேனே தவிர சும்மா எடுத்துக்கொள்ளக்கூடிய என் உள்ளம் ஒப்பாது என்று சொல்லிவிட்டான். இது ஒரு இக்கட்டான நிலை அரசருக்கு. உடனே பக்கத்துலலாம் பார்க்குறார், தளபதியை பார்க்குறார், அவர் தலையை திருப்பிக்கிட்டார். உபதளபதியை பார்க்குறார், தலையை குறைஞ்சிக்கிட்டார். கீழே இளைஞர்கள் எல்லாரும் வேறு பார்த்தாலும் என்ன பண்ணுறாங்க, இவர் பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஏனென்றால் அந்த மல்யுத்த வீரனோடு மோதுவதற்கு யாராலும் முடியாது என்று இவர்கள் ஒரு முடிவுக்கு வந்து விட்டார்கள். அந்த நேரத்தில் அப்படியே பார்க்குறார் இந்த அரசர், என்னடா இப்படி ஒரு நிலை வந்து விட்டதே என்று. அப்போ தலையில் ஒரு கல நெல்லை வைத்துக்கொண்டு, கையில் ஒரு வெத்தலையை வைத்துக்கொண்டு, சுண்ணாம்பை தடவி கொண்டு போட்டுக்கிட்டு அப்படியே இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்ருக்காருல. இப்படி ஒரு நெருக்கடியை அந்த வடபுல பயில்வான் கொடுத்த உடனே அரசர் முரசடிக்க சொல்லிவிட்டார். இவரை வெல்வதற்கு யாராகிலும் வந்தால் அவருக்கு 10,000 பொற்காசு என்று முரசு அறிவிக்கப்பட்டது. இவன் என்ன பண்ணால் கை காட்டுறான், நான் வரேன் அப்படிங்கிறான். அரசர் இவனை பார்க்கின்றார். இவனை பார்த்தா சாதாரணமாக இருக்கான். இங்கே வா அப்படின்னார். என்ன காதில் விழுந்ததா, புரிஞ்சுதா? எல்லாம் புரிஞ்சுதுங்க. அவங்க கூட ஒரு நாள் மோத முடியுமா? பார்க்குறாங்க, முயன்று பார்க்குறாங்க. அப்படியா? சரி சரி, நீங்கள் சொன்னால் சரி. உடனே தலையில் இருந்த மூட்டையை கீழே போட்டான், வெத்தலை பார்க்க முடிச்சு விட்டான், வேட்டியை சளுக்கு கட்டிக்கிட்டான், போய் நின்னான். நின்னோடனே அவர் இந்த இதெல்லாம் இந்த ட்ரெய்லர்லாம் போட்டு காட்டுறாரு. அவர் மெயின் பிக்சர் அப்புறம் ட்ரெய்லர்லாம் போட்டு காட்டி குதிச்சு எல்லாம் பண்ணி அப்படி இப்படின்ட்டு ஒரு குத்து விட வந்தார்ல, ஒரே கையை பிடிச்சிட்டான். கையை பிடிச்சா ரத்தம் சுட்டுது. அவன் பிடிச்ச புள்ள ரத்தம் சுட்டுது. உடனே இந்த கையை கொண்டாந்து இந்த கையை பிடிச்சிட்டான். 2 கையிலையும் ரத்தம் அப்படியே சொட்ட ஆரம்பிச்சுட்டுது. மூச்சு திணறது, கை முடிஞ்சிடும் போல இருக்கு. ஒரே சிம்பனா கீழே விழுந்துட்டான். எண்ணாங்க 1 2 3 4 10 முடிஞ்சு போச்சு. தோல்வி அறிவிக்கப்பட்டது. எழுந்திரிச்சாச்சு. வெகுமதியெல்லாம் கொடுத்து முடிஞ்சது. அவன் அவமானப்பட்டவன் போயிட்டான், தோத்தவன். அரசர் கூப்பிட்டு, உன் பேர் என்ன, ஊர் என்ன, நீ யார்கிட்ட பயிற்சி எடுத்துக்கிட்ட, நீ என்னென்ன சாப்பிடுவ அப்படிலாம் பேட்டி காண்றார். என் பேர் முத்தங்க, அது கன்றக்கோட்டைங்க, எனக்கு சொந்த ஊருங்க. நான் சும்மா ஒரு உழுத்தொழில் செய்யக்கூடிய, வேளாண் தொழில் தான் செய்யக்கூடிய உழவனுங்கண்ணா. நான் யார்ட்டையும் பயிற்சியெல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லைங்க. நான் விரும்பி விளையாடுறது கபடி தான் விளையாடுவேன். சாப்பிட்றது எல்லோரும் சாப்பிட்ற சாதாரண சாப்பாடு தாங்க, ஒன்றும் பெருசாக இல்லைங்க அப்படின்னு சொல்கிறான். இவருக்கு நம்ப முடியல. யாருக்கு? மன்னருக்கு நம்ப முடியலன்னே, நான் நீங்கள் வேணா என்னை வீட்டில் பாருங்க, நான் என்ன சாப்பிட்றேன்னு அப்படின்னு சொல்லிட்டான். மந்திரி இவரும் மன்னரும் மாறு இடத்துல விட்டு ஒரு நாள் காலமாக போயிடுறாங்க.
காலவை பண்ணோடனே எல்லாம் தட்டில் வச்சு அந்த அம்மா எல்லாருக்கும் ஒரு தட்டில் வச்சு பழையதை 3 பேருக்கும் புழிஞ்சு வச்சுட்டு பக்கத்தில் ஒரு சட்டியில் ஊரிய எள்ளை கொண்டாந்து வச்சுது. எள்ளு, ஊரிய எள்ளு. இவன் ஒன்றும் புரியல. என்ன பண்ணா இவன் அந்த ஊரின எள்ளை எடுத்து அப்படியே புழியிறான். புழிஞ்சால் அது எள்ளு பால் எண்ணெய் மாதிரி எங்கே பழையில வந்து ஊற்றுது. அரசரை பார்க்குறான், அமைச்சரை பார்க்குறான், பேசாமல் இருக்கிறாங்க. அவங்க எடுத்து பார்க்குறான், அவங்களால புழிய முடியல. புழிஞ்சு சாப்பிடுங்கிறான், அவங்களால புழிய முடியல. அப்புறம் இவன் எடுத்து எல்லாருக்கும் எள்ளை புழிஞ்சு கொடுக்குறான். புழிஞ்சு ஊற்றுறோன்னே அந்த எள்பால் வருது. இதுதான் சாப்பிட்றாங்க. இப்போ கைப்பிழி நெய் அப்படின்னு அந்த இதில் வருது, எங்கள் பழைய இலக்கியத்தில் வருது. அது அவ்வளோ ஊட்டமான ஒரு உணவு என்று சொல்லப்படுகிறது. இதான் அவன் சொன்னான் அமைச்சன், இந்த எல்லையே புழிகிறவனுக்கு அவன் கையை புழியறதாங்க ஒரு கடினம் அப்படின்னு சொல்கிறான். இந்த பழையதில் அவ்வளவு ஆற்றல், அந்த நெய்யிலே, அந்த எள் நெய்யிலே அப்படி ஒரு ஆற்றல் இருக்கு. இதைத்தான் கைப்பிழி நெய் என்று சொல்வார்கள். இந்த நெய்யை கையாலே பிழிந்து எடுக்கக்கூடிய வலுவுக்கு அவனுக்கு பயிற்சி தான் காரணம், அவனுடைய முயற்சி தான் காரணம். அப்போ இறையருளை பெற்று இறைவனுடைய திருவடியை காண வேண்டும் என்றால் பயிற்சி முயற்சி ரெண்டும் தேவை. அந்த ரெண்டுக்கு தான் பெருமான் நம்ம வந்து ஆளாக்குறார், வேற ஒன்றும் இல்லை. அந்த ரெண்டு தான், அது இல்லை என்றால் முடியாது. சொல் அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் என்று சொன்னாங்க. ஆலயம் தொழுவது சாலவோன் நன்றுன்னாங்க. கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டான்ட்டாங்க. இது எல்லாருக்கும் நமக்கு சொன்னது தான். இப்போ புல்லினால் 5 கோடி, புது மண்ணால் 10 கோடி, செல்லுமா ஞாலம் தன்னில் செங்கல்லால் 100 கோடி, அல்லியம் கோதைகளாய் அறனுரை ஆலயத்தை கல்லினால் செய்த பேர்கள் கையில விட்டு அகலாராமே என்று பாடுகின்றார். இப்போ கோயில் கட்டுதல் என்பது எவ்வளோ ஒரு விசேஷமானது, ஒரு புண்ணியமானது, அது எப்படி இறைவனுடைய திருவருளிலே கொண்டு போய் திருவடியிலே வைக்கும் என்பதை பற்றி நாம் இந்த பாடலில் சொல்லுகின்றார். கோயில் கட்டுவதற்கு வசதி இல்லை என்று கொடுத்தாலும் இந்த கோயில் கட்டுவதற்கு ஒரு கல்லை வாங்கி கொடுத்தாலும் கூட அது போதும், அது பெரும் புண்ணியம்தான். ஒரு மணலை வாங்கி கொடுத்தாலும் சரி, ஒரு மூட்டை சிமெண்ட் வாங்கி கொடுத்தாலும் சரிதான், அது போரும். அது நம்மால் முடிந்ததுங்கிறது தான் இங்கே பொருள். அந்த புண்ணியத்தை வந்து சேர்ந்துக்கணும், சேர்ந்து செய்ய வேண்டும். அந்த புண்ணிய செயல் இருக்கின்ற ஒரு நிலையிலே பார்க்கின்ற பொழுது இந்த பாடல் ஒரு பாடலிலும் 24 தலங்கள் 2 பொது தலங்களாக உள்ளன. 22 தலங்களுடைய பெயர்களை சொல்லி காடோர்கன் சொல்லுகின்றார் முடிவிலே. நன்னஞ்சே தில்லை சிற்றம்பலமே சேர் என்று முதல் பாடலில் சொல்லுகின்றார். இதை சொல்லிடுறேன், அதன் பிறகு 2-3 பாட்டை பார்த்து முடிச்சுக்கலாம். தென்குடந்தை கீழ்கோட்டம் செப்பிக்கிட அந்த பேர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். நெஞ்சமே ஐயாறு வாயானவை ஆரூர் காளாய் கவிழ்க முகம் கூம்புக என்று சொல்லுகின்றார். திருந்துருத்தியான் பாதமே சேர், திருக்கோடிக்கா அடை நீ சென்று, சிவனார் திருநாமம் நின்னடைவாய் வைத்து நினை, விடைவாய்ங்கிற ஊர், மடநெஞ்சே நெடுங்களத்தான் பாதம் நினை, குடித்தண்டையானை கூறு, தொண்டுபட்டு ஓடேந்தி உண்பது உறும், தென்னானை கா அடை நீ சென்று, மயிலை புன்னையங்கானல் அதை சிந்தி, நெஞ்சே உஞ்சோனை மாகாளம் கைதொழுது வாழ்த்து வடக்க உள்ளது, நெஞ்சே வளைகுளத்து ஈசனையே வாழ்த்து, பூம்புகார் சாக்காடு கைதொழுது நீ சாத்து, பாச்சிலாச்சரமே சேர், நெஞ்சே சிராமலையான் பாதமே சேர், மழபாடி ஆண்டானை நெஞ்சே நினை, தென்தெருவாய் பாடியானை எண்ணிடுவாய், கச்சி ஏகம்பனை இறைஞ்சு, திருப்பனந்தாள் தாடகீஸ்வரத்தான் பாதமே ஏத்து, ஒற்றியூர் பற்றி இறந்துண்டிருக்க பெறின், பாடரவம் கேட்ட பகல் நெஞ்சே செழிந்திரு மயானமே என்று பாடுகின்றார். நெஞ்சை அறிவுறுத்துகின்றார். ஏனென்றால் இந்த நெஞ்சை அங்கே அலப்பாஞ்சிக்கிட்டே இருக்கும் புத்தி. இதை நீ அதை செய்யாத, இதை செய்யாத, நீ அப்படி போ இப்படி போ என்று
அவர் சொல்லுகின்ற பொழுது இந்த இறைவனுடைய ஆலயங்களை எல்லாம் சொல்லி அங்கு போய் அங்கு இருக்கக்கூடிய பெருமானுடைய அந்த திருவடிகளை எண்ணி அவனுடைய புகழை பாடி நீ அந்த பெருமையை தேடிக்கொள் என்று சொல்லுகின்றார். இங்கே ஒரு இடத்திலும் இறைவனுடைய திருமேனியலில் அவனுடைய அருங்குணங்கள், அவன் ஆற்றிய அரும்பணிகள், செயல்கள், இதை பற்றி தான் எல்லா பாடல்களும் நமக்கு சொல்லி கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே திருமுறைகளிலே எல்லாமே அந்த செய்திகள் தான் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன. அந்த நிலையிலே வருகின்ற பொழுது திருவள்ளுவரும் இதை பல நிலைகளிலே சொல்லியிருக்கின்றார். நிலையாமை என்கின்ற தலைப்பிலே பல செய்திகளை ஒரு அதிகாரத்தை அவர் சொல்லியிருக்கின்றார். இந்த அதிகாரத்தை பற்றி சொல்கின்ற பொழுது நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து உலகு அப்படிங்கிறத அவர் குறிப்பாக சொல்கிறார். இந்த உலகத்திலே பெருமை மிக்கது எது என்று கேட்டால் நேற்று இருந்தவன் இன்றைக்கு இல்லை என்பது தானே தவிர வேறு எதுவுமே இல்லை அப்படிங்கிறார். இதை ஒரு பொயட் என்று சொல்லக்கூடியவர் ஒரு ப்ராஃபிட்டாக தான் இருப்பார். அவங்க என்ன பண்ணுறாங்க, பெனிட்ரேட்டிங் இன்டு த யூனிவர்ஸ், அங்கே உள்ளார போய் ஊடுருவி என்ன நடக்க இருக்கிறது, இறைவனுடைய திட்டம் என்ன என்பதையெல்லாம் அறிந்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அப்போ புரிதலுக்கு, அதாவது தேர்வுக்காக படித்தது என்பது வேறு, இப்போ தேவைக்காக படிக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் எல்லாம் இருக்கும். தேர்வுக்காக படிப்பது என்பது வேறு, இன்றைக்கு தேவைக்காக படிப்பது ஒன்று வேறு. அப்போ இந்த உயிரினுடைய தன்மை, உயிர் எப்படிப்பட்டது என்றால், மேவிய சீவன் வடிவது சொல்லிடில் கோவின் மயிரொன்று 100உடன் கூறிட்டு மேவிய கூறது 1000 ஆயினால் ஆவியன் கூறு 100,000 என்று நம்முடைய திருமந்திரத்திலே திருமூலர் சொல்லுவார். ஒரு பசுமாட்டினுடைய ஒரு முடியை எடுத்து அதை நீள வாகல 100 அதில் ஒன்று எடுத்து அதில் 1000 ஆக்கினால் அது ஏதோ அதை விட சிறியது என்று சொல்லுகின்றார். அந்த எரிமலையிலிருந்து வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய லாவா என்று சொல்லக்கூடிய அந்த கொதியிலே உள்ள குழம்பில் கூட பாக்டீரியா உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது, பேரம்பேத்தியோடு வாழ்ந்துகிட்டு இருக்கு. இந்த இதில் மனித கழிவிலே 1 கிராம் எடுத்துக்கொண்டால் அதில் 1000 முட்டைகள் இருக்கின்றன, 10,000 ஒட்டுண்ணிகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன, 1,00,000 பாக்டீரியாக்கள் இருக்கின்றன, 10 லட்சம் வைரஸ், 1 கோடி வைரஸ் அதில் இருக்குது, அதெல்லாம் வாழ்ந்துட்டு. இதில் இந்த நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் என்பது உண்டு, தீமை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் உண்டு. தீமை செய்வது தலை தூக்கினால் டீஹைட்ரேஷன், நன்மை செய்வது தலை தூக்கினால் நம்முடைய ஜீரண உறுப்பு நல்லா இருக்கும். இதை இவ்வளவு நிலையில் இப்படி ஒரு நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது கோடான கோடி உயிர்கள் இங்கே அண்டத்திலும் பிண்டத்திலும் ஒன்றதான். அண்டம் வேறு பிண்டம் வேறு இல்லை, அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலே, பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில். அந்த உயிர் இறக்கம் என்பதை பற்றி வள்ளலார் எவ்வளவோ சொல்லியிருந்தால் கூட ஆபிரகாம் லிங்கனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரே ஒரு செய்தியை சொல்லுகின்றேன். வெள்ளை மாளிகைக்கு சேரியட்டில் போய் கொண்டிருக்கிறார் வீட்டிலிருந்து. வழியிலே ஒரு சேற்றிலே சிக்கிக்கொண்டு ஒரு பன்றி ஒன்று தவிக்கிறது, வெளியில் வர முடியல. பொதுவாக பண்ணி சேத்திலேருந்து வெளியில் வந்துடும், சேத்தை சிதைக்கும், இதால் வர முடியல. வண்டியை நிறுத்த சொல்லிட்டு இவர் போய் இந்த சேத்தில் இறங்கி அந்த பண்டியை எடுத்து அப்புறப்படுத்தி வெளியில் போக சொல்லிட்டு இவர் வந்துட்டார். இவர் இறங்கின ஒயிட் ஹவுஸில் வந்தோடனே அதிகாரிகள்லாம் இவரை பார்த்து, என்ன இவருடைய உடுப்புகள் எல்லாமே சேரும் கரையுமாக இருக்கிறது என்று பார்த்துட்ருக்காங்க. அவர் உள்ளே போய் எல்லாத்தையும் கழுவிட்டு வேறு உடை மாற்றிக்கிட்டு வெளியில் வரார். இங்கே இருந்தவங்களாம் என்னன்னு சொன்னோடனே அந்த தேர் ஓட்டி சொல்கிறான், இந்த பன்றியை அவர் வெளியில் கொண்டு வரதுக்காக போய் இறங்கிட்டாருன்னு சொல்கிறான். வந்தவங்கள்லாம் இப்படி ஒரு பன்றிக்கு இறக்கப்பட்டு இப்படி உயிருக்காக அத்தனை செய்தீர்களே என்று இவரை பாராட்டுகின்றார்கள். அப்போ ஒரு வார்த்தை சொன்னார், அந்த பன்றி சேற்றிலே சிக்குண்டு இருந்த பொழுது என் நெஞ்சிலே ஒரு முள் தைத்து விட்டது, அந்த முள்ளை நான் பிடுங்கி எறிந்து விட்டு வந்தேன், அவ்வளோதான் சொல்கிறார். அப்போ இங்கே கோடான கோடி உயிர்கள் துன்பத்திலே உழண்டு கொண்டிருக்கின்ற பொழுது அந்த துன்பத்திலிருந்து விடுபட வேண்டும். அந்த துன்பம் ஐயடிகள் காட ஒருவனுக்கு முள்ளாய் இங்கே குத்துகிறது. அப்போ தான் சொல்கிறார், நெஞ்சமே நீ
அந்த இறைவனின் திருவடியை போய் சேர், அவனுடைய புகழை பாடு, அவனையே நீ தலைவனாக ஏற்றுக்கொள், அவனோடு போய் சேர் என்றெல்லாம் தொடர்ந்து பாடிக்கொண்டிருக்கின்றார். இப்போ பிற உயிர்களுக்கு வரக்கூடிய துன்பங்களிலிருந்து விடுவிக்கக்கூடிய ஒரு பொறுப்பை அவர் உணர்ந்து இறையருளால் இந்த பாடல்களை எல்லாம் பாடுகின்றார். அந்த பல பிறவிகளில் வரக்கூடிய அந்த துன்பங்கள் துடைக்க வேண்டுமென்றால் மேல்வினை ஈட்டக்கூடாது என்பது ஒன்று. மேல்வினை ஈட்டாமல் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டால், பழைய வினைகளை எல்லாம் கழிக்கணும். பழைய வினைகளை எப்படி கழிக்கிறது அப்படின்னா, வருந்துதலும் உணர்தலும் வருந்துதலும் தான், வேற ஒன்றுமே கிடையாது. உணர்ந்து தெரிந்தினால் போதும், வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். ஓடுகின்ற நீர்மை ஒழிதலுமே உற்றாரும் கோடுகின்றார், மூப்பும் குறுகிற்று நாடுகின்ற நல் சிற்றம்பலமே நன்னாமுன் நஞ்சமே தில்லை சிற்றம்பலமே சேர். இதுதான் ஐயடிகள் காடவூரன் பாடிய முதல் பாடல். இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் நாம் யார் என்பதும், நம்முடைய உயிரினுடைய தன்மை என்ன என்பதும், நம்முடைய மூளை என்னென்ன வேலை செய்து கொண்டிருக்கின்றன என்பதும், அருளாளர்கள் எதற்காக பாடுபட்டார்கள் என்பதும், இன்றைக்கு மேல் உலகத்திலே என்னென்ன சிந்திக்கிறார்களோ இந்த சிந்தனையெல்லாம் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்முடைய சைவ சித்தாந்தம் சிந்தித்து நமக்கெல்லாம் சொல்லிவிட்டது என்றும், உலகத்திலேயே பக்தி பன்வல்கள் அதிகமாக உள்ள ஒரே மொழி தமிழ் மொழி என்பதும், இதில் சொல்லாத செய்திகள் வேறு எந்த மொழியிலும் யாரும் சொல்லவில்லை என்பதும் நீங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு விருப்பத்திலே இத்தனையும் சொன்னேன். ஓடுகின்ற நீர்மை ஒழிதலுமே உற்றாரும் கோடுகின்றாரும் மூப்பும் குறியிற்று நாடுகின்ற நல் சிற்றம்பலமே நன்னாமுன் நன்னெஞ்சமே தில்லை சிற்றம்பலமே சேர். ஓடுகின்ற நீர்மை என்பது நம்முடைய உடம்பிலே இருக்கக்கூடிய இரத்த ஓட்டம் எல்லாம், இந்த நிணநீர்கள் அது இது எல்லாம் ஓடுது. அது என்ன பண்ணுறது, ஒரு முடிவுக்கு வருது, ஒழிதல், எல்லாம் ஒழிஞ்சு போச்சு. உற்றாரும் கோடுகின்றார், கோடுதல் வந்து முகம் கோணுதல்னு பொருள். நம்மை சார்ந்தவர்கள் எல்லாம் இந்த பாட்டெல்லாம் விளக்கம் எழுதியிருக்கேன், எல்லாத்துக்கும் ஒரு வரிக்கு வரி விளக்கம்லாம் இருக்குது. நீங்கள் பொறுமையாக வீட்டில் படித்து பாருங்கள். சுருக்கமான சில செய்திகளை உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். உற்றாரும் கோடுகின்றாருன்னா, இந்த கோடுதலில் வந்து ஏந்திரிக்க மாட்டாங்கங்கிறது நான் சிறு வயதில் பார்த்த ஒரு நிலை. ஒருத்தவங்களுக்கு உயிர் இப்போது செத்துற நிலைக்கு வராங்க, ஆனால் உயிர் ஓடிக்கிட்டு இருக்கு. அவங்கள கொல்றதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, விளக்கெண்ணெயை தேய்ச்சி குளிப்பாட்டி இளநீரை கொடுக்குறாங்க. போயிட்டுது. இது நடைமுறையில் நடந்தது. இதெல்லாம் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுவாங்க, கிரட்டிக்கிட்டே கிடக்கும். இது எப்போ போகும்னு நினைப்பாங்க. அடுத்தது இது தொல்லையாக போடும். ஒரு கட்டத்தில் இன்னைக்கு ஜப்பானில் 100 வயதுக்கு மேல் உள்ளவர்கள் எங்களால் வாழ முடியவில்லை, வாழ பிடிக்கவில்லை, எங்களை வந்து மெர்சி கில்லிங், அதாவது கருணை கொலை போய்து விடுங்கள், கோர்ட்டில் ஒரு கேஸ் நடக்குது. அது ஒரு பக்கம். அதே ஜப்பானில் இன்னொரு இடத்துல 100 ஆண்டுகளுக்கு மேல் வாழக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். மிகவும் திடகாத, நம்ம ஐயா கொஞ்சம் பாடிட்டு போனாங்களே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, அவரை மாதிரி செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை பற்றி ஆய்வு செய்கின்ற பொழுது 2 கருத்து தான் சொல்கிறாங்க. நாங்கள் விரும்பியதை உண்கின்றோம், பிறருக்கு உதவியாக இருக்கின்றோம். அதுதான் அந்த அவங்களுடைய ஃபைண்டிங் என்ன வருதுன்னா, பிறருக்கு உதவி கொண்டிருக்கிறோம், விரும்பியதை சாப்பிட்றோம், அவ்வளோதான் சொல்கிறாங்க. அப்போ விரும்பியதை சாப்பிட்டு பிறருக்கு உதவக்கூடிய மனநிலை இருந்தாலே சரியாக போச்சு. இந்த உதவி ஏன் செய்ய வேண்டும்? பிறருக்கு வரக்கூடிய இடையூறுகளை நாம் களைவதற்கு உதவுறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அந்த உதவி செய்வது ஒரு புண்ணியம். அந்த வகையில் மன நிம்மதி வருகின்ற பொழுது இந்த ஆன்மா என்னாவும் ஒரு சுகத்தை அடையும். செய்த வினையிற்கு சிவனை நோவதேன்னா, நாம் செஞ்சு முட்டை முட்டையாக வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இதை விட்டுட்டு நம்ம அவன் மேலே சொல்ல இவன் மேலே குறை சொல்கிறது எந்த அர்த்தம் இல்லை. என்ன, யார் மேலேயும் குறை சொல்கிறதில்ல, அர்த்தமே இல்லை. அது பெரும் பாவமாக போயிடுது இல்லைங்களா? கோடுகின்றார் மூப்பும் குறுகிற்று நாடுகின்ற நல் சிற்றம்பலம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இறந்து போன நிலையில்
இந்த பல்லு கழண்ட நிலையில் இந்த கல்லில் சின்ன உரல் கல்லில் வெத்தலை பாக்கெல்லாம் போட்டு இடித்து கொஞ்சோண்டு இது வச்சு வாயில் வச்சு கொள்வாங்க பல்லு இல்லாத காலத்தில். இந்த வெத்தலை பாக்கு போடணுங்கிற ஒரு நிலை. வெத்தலை பாக்கு 2 காரணம். ஒன்று, வாய் தூய்மையாக இருக்கும். ஒன்று, வயிற்றில் உள்ள பொருட்களை சீரணிக்க எளிதாக உதவும். அது இந்த 2 காரணம். புகையிலை இல்லாமல் வெற்றிலை பாக்கு போடுதல் நலம். அதனால தான் நம்முடைய பண்பாட்டில் முதல் மரியாதையாக மங்கள பொருளாக வெற்றிலையும் பாக்கும் நம்ம வைத்திருக்கிறோம். அதில் எந்த விதமான தவறும் இல்லை. அந்த தம்பலம் அப்படின்னா அந்த வெத்தலை அதை கல்லில் வச்சு வாயை மூடிடுவாங்க. அதுக்கு முன்னாடியே நீ என்ன பண்ணுற, நன்னாமே நீ நன்னெஞ்சே நல்ல நெஞ்சே நீ எங்கே தில்லை சிற்றம்பலம் போய் சேர்ந்துரு, அங்கே போயிடுப்பா, நீ தில்லை அம்பலவாண்ணை போய் சேர்ந்து விடு அப்படிங்கிறார். இது என்ன சொல்கிறார்? ஓடுகின்ற நீர்மை, நம்ம ரத்த ஓட்டம் குறைஞ்சி போச்சு, மூட்டுகள்லாம் கழண்டு போச்சு, ஒன்றும் கிடையாது, பார்வை மங்கி போச்சு, காது சரியாக கேட்கல, பெரியவங்கள்லாம் முகம் சொல்லிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இது ஏன் தடுமாறிட்டு கிடக்கு, இன்னும் நாள் வரல அப்படின்னு, நாள் வரலாம் தடுமாறிட்டு கிடக்குன்னு. அப்போ மூப்பும் குறுகிற்று, கிட்ட வந்தாச்சு. அப்போ நாடுகின்ற நல் திட்டம்பலம் அந்த வெத்தலை பாக்கம் வாயில் வச்சு அடக்கம் பண்ணுறதுக்கு முன்னாடி நன்னாமுன் நன்னெஞ்சு, ஐயா நேரம் 5 நிமிஷம் முடிச்சு, சரி, நன்னெஞ்சே நீ தில்லை சிற்றம்பலமே சேர் அப்படின்னு சொல்கிறார். இது ஒன்றாச்சா? அடுத்த பாடல், குந்தி நடந்து குனிந்தொருகை கோலோன்றி நொந்து இருமி ஏங்கி நுரை தேறி வந்துந்தி ஐயாறு வாயாறு பாயாமுன் நெஞ்சமே ஐயாறு வாயாலழை அப்படிங்கிற. குனிஞ்சி பூன் விழுந்து கோல் ஊன்றி நடந்து, அதுக்கப்புறம் நொந்து ஏண்டா இருக்கிறோன்னு மனசில் நொந்து, லொக்குன்னு இருமி, என்ன யாராச்சும் தண்ணி கொடுப்பாங்களான்னு ஏங்கி, அப்பப்போ நுரை தள்ளி வாயெல்லாம் ஒழுவி அந்த வாயிலிருந்து தண்ணி ஒழுக ஆரம்பிச்சிடும், எச்செல்லாம் கீழே கசிய ஆரம்பிச்சிடும். அப்படி வருவதற்கு முன்னாடி உந்தி ஐயாறு வாயாறு பாயாமுன் நெஞ்சமே நீ ஐயாறு வாயால் அழை அப்படின்னாரு. ஐயாரா ஐயாரா என்று அழைத்தால் உன்னுடைய அலலெல்லாம் போகும் அப்படிங்கிறார். அடுத்தது, தொட்டு தடவி துடிப்பொன்றும் காணாது பெட்ட பிணம் என்று பெயரிட்டு கட்டி ஒடுங்களத்தா வெண்ணாமுன் ஏழை மடநெஞ்சே நெடுங்களத்தான் பாதம் நினை அப்படிங்கிறார். நெடுங்களமேயம், நெடுங்களம் இருக்கு இல்லையா, மறையுடையாய் தோளுடையாய் வாரசடை மேல் வளரும் பிறையுடையாய் பிங்ககனை என்று உன்னை பேசினல்லால் குறையுடையார் குற்றம்போராய் கொள்கனாய் உயர்ந்த நிறைவுடையார் இடர்களையாய் நெடுங்களமேயவனின். அந்த நெடுங்களத்தான் உன் குற்றங்கள்லாம் போயிடும், தொல்லைகள்லாம் போயிடும். தொட்டு தடவி பார்ப்பாங்க, சிலேத்தும நாடி ஒரே இது பொட்டுன்னு போகுது. பித்தம் வாதம் சிலேத்துமும் குதிரை மாதிரி பொட்டுன்னு போச்சுன்னா சீக்கிரம் நின்றுன்னு அர்த்தம். துடிப்பொன்றும் காணாது நின்று போச்சு. இப்போல்லாம் கண்ணில் லைட் அடித்து பார்ப்பாங்க, பாப்பா தான் அசுதான். பெட்ட பிணம் என்று முடிஞ்சு போச்சு, போட்டுட்டு கட்டி நெடுங்களத்தான் வெண்ணாமுன் என்று சொல்வதற்கு முன்னாடி ஏழை மடஞ்சு எடுங்களத்தா அந்த பிணத்தை எடு, நேரம் ஆகிட்டது, குளசம் வந்து போச்சு எடுத்துரு அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நெடுங்களத்தான் பாதம் நினை அப்படிங்கிறார். இல்லும் பொருளும் இருந்த மனையளவே சொல்லும் அயலார் துடிப்பளவே நல்ல கிளை குளத்து நீரளவே இற்றியே நெஞ்சமே வளை குளத்து ஈசனையே வாழ்த்து. இல்லான்றா இல்லாள், பொருள் என்றால் மற்றது, இருந்த மனையளவே எல்லாமே வீட்டோட சரியாக போச்சு. வீடு வரை உறவு வீதி வரை மனைவன்னு காலஞ்சென்ற கண்ணதாசன் பாடுறது தான், பட்டணத்தாட்டிகள் பாடினது தான், இவர் பாடினது தான். இவர் 1500, அதுக்கப்புறம் அவர் 600 700 ஆண்டுகளுக்கு முன்னாடி கண்ணதாசன் சென்ற நூற்றாண்டு முடிஞ்சது. எல்லாம் அதே தான். சொல்லும் அயலார் துடிப்பனவே எல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லாம் அயலார் நல்ல கிளை குளத்து என்ன பண்ணுவாங்க, காடு வரலையும் கொண்டு போய் அமைச்சு வச்சுட்டு வழியில் 6 குளம் தான் இறங்கி தலையை மூடிடுவாங்க. கிளை குளத்து நீரளவே, அவ்வளோதான், உறவெல்லாம் முடிஞ்சு போச்சு. கிற்றியே நெஞ்சமே வளைகுளத்து ஈசனையே வாழ்த்தினி அவங்ககிட்ட போயிடு அப்படிங்கிறார். இப்போ நூற்றணைந்தோர் பல்லூழி நுண்வயிற வெண்குடை கீழ் வீற்றிருந்த செல்வம் விளையாதே குற்றுதைத்தான் ஆடரவும் கச்சா அரை கசித்த அம்மான் தான் பாடரவும் கேட்ட பகல் அப்படிங்கிறார். பல 100 ஆண்டுகள் அந்த அரியணையிலே அமர்ந்து ஆண்டு அந்த சுகத்தை பெற்றாலும் செல்வத்தை பெற்றாலும், வெண்குடை கீழ் வீற்றிருந்து அந்த செல்வத்தை பெற்றாலும் விளையாது, கிடைக்காது. எது? குற்றுரைந்தான் ஆடரவும் கச்சா அரக்கசித்த அம்மான் தான் பாடரவும் கேட்டவர். பெருமானுடைய புகழை கேட்ட பிற்பாடு வரக்கூடிய அந்த மன அமைதி இருக்கிறதே, அந்த மன எழுச்சி இருக்கிறதே, அந்த நிலை தொடர்ந்து 3 ஜென்மங்களாக அந்த அரச பதவியில் இருந்தால் கூட கிடைக்காது அப்படிங்கிறார். இது சுத்தமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ அந்த குடையின் கீழ் இருந்து அரசாள்வதை விட
இறைவனுடைய திருவடியின் கீழே இருந்து அந்த பேரின்பத்தை பெறுதல் சிறப்பு அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். இதுக்கு முன்னாடி உய்யும் மருந்தினை உண்மை என்று உற்றார் கையை பிடித்து எதிரே காட்டி இழுத்து இருமி யான் வேண்டே என்னாமுன் நெஞ்சே செழுந்திரு மயானமே சேர்னா. இந்த மருந்து இதை சாப்பிட்டா நல்லா போடணும் டாக்டர் சொன்னார், இதை கொஞ்சம் சாப்பிடுங்க. இதை சாப்பிட்டு நான் இருந்து என்ன பண்ண போகிறேன், ஆளை விடு, நான் போய் சேர்றேன். அந்த மாதிரி ஒரு நிலை வர்றதுக்கு முன்னாடி இருமிக்கிட்டே என்ன மயானம் திருக்கடை ஒரு மயானம் போயிடு அப்படிங்கிறார். அடுத்தது இன்னும் சொல்லுவேன், உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழித்தல் போலும் பிறப்பு என்று பெருமான் சொல்லுகின்றார். இல்லாதவற்றை நிலையென்று எண்ணாமல் அது புல்லறிவாண்மை. நிலையில்லாத நிலைத்தது என்று யார் எண்ணுகின்றார்கள் அது புல்லறிவாண்மை இழிந்துகள். உடம்பை தணிந்து ஒழிய புல் பறந்துட்டு உடம்பொடு உயிரிடை நட்பு. அதுக்கும் அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் வேறு, இந்த உயிராகிய நாம் வேறு, இந்த உடம்பு வேறு. இந்த கருவி கரணங்கள் எல்லாம் இந்த உயிருக்கு உதவி செய்வதற்காக படைக்கப்பட்டன. அவைகளெல்லாம் தத்துவங்களால் ஆனது. அந்த தத்துவங்கள் வேறு நாம் வேறு என்பதை முதலில் உணர்கின்ற பொழுது அந்த தத்துவரூபம் தத்துவ தரிசனம் தத்துவ சுத்தி, ஆன்மரூபம் ஆன்ம தரிசனம் ஆன்ம சுத்தி, சிவரூபம் சிவ தரிசனம் சிவயோகம் சிவபோகம் என்கின்ற அந்த நிலைகளை சைவ சித்தாந்தம் சொல்லுகின்றது. இதையெல்லாம் சிவஞான போதத்திலே படிக்கலாம், ஏனைய 14 சாத்திரங்களில் படிக்கலாம். திருமுறைகள் தோத்திர நூல்கள், அதிலும் சாத்திரங்கள் வருகின்றன. திருமந்திரம் போன்றவை சாத்திர நூல்கள், அதிலும் தோத்திரங்கள் வருகின்றன. இது பெரும் செல்வம் நமக்கு. திருமுறையே சைவநீதி கருவூலம். இதை நாம் தொடர்ந்து படிக்க 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 நம்முடைய ஆன்மா ஈடேறும். நாம் போகக்கூடிய இம்மை மறுமை வாழ்வு சிறக்கும். இறைவனுடைய திருவடி சாலோக சாமீப சாரூப சாயுச்சியம் என்ற நிலையில் ஏதாகலும் ஒன்று நமக்கு பெருமான் கொடுப்பான். அந்த அளவுக்கு நமக்கு வழிகாட்டக்கூடிய இன்றைக்கு ஒரு அருளாளராக நம்முடைய லண்டன் ஐயா அமைந்திருக்கின்றார்கள். தமிழுடைய பண் இசையை இந்த உலகமெல்லாம் தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு சிறந்த அருளாட்சி செய்யக்கூடியவராக அவர் இருக்கின்றார். அவர் நீண்ட நெடுங்காலம் வாழ வேண்டும், அவருடைய பணி சிறக்க வேண்டும். பார் முழுக்க இந்த தேவார பன்னிசைகள்லாம் முழங்க வேண்டும். உயிர்கள் அத்தனை பேரும் எல்லா நன்மைகளும் பெற வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி அனைவரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.